பஞ்சாப் மாநிலம் அமர்கருக்கு அருகிலுள்ள உமர்புரா கிராமம். இந்த கிராமத்தில் வந்து சீக்கிய மக்கள் அதிகம், ஏன்னா பஞ்சாப் இல்லையா. அதில் ஒரு சிறுபான்மையினமாக முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு வசதி இல்லை. அப்போது அந்த கிராமத்தில் உள்ள சுக்ஜிந்தர் சிங் தோனி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முக்கியமான ஒரு இடத்த வந்து அவர்களுக்காக கொடுக்குறாரு, முஸ்லீம்களுக்காக. நீங்கள் இதை எடுத்துங்க, பள்ளிவாசல் கட்டிக்கிங்க, நீங்கள் பள்ளிவாசல் கட்ட சிரமப்படுறீங்க, இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். ஆனால் பள்ளிவாசல் கட்டுறது இடம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உள்ள சாமான்கள் எல்லாம் தட்டுமுடு சாமான்கள்லாம் வேணுமே. அப்போது அந்த சீக்கிய மக்களே வந்து, அந்த கிராமத்து மக்களே, நாங்களே தரோம், நீங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அதன்படி செங்கல் நாட்டப்பட்டு துவா ஓதப்பட்டு பள்ளிவாசல் கண்டு பண்ணி சீரும் சிறப்புமாக இப்போ நடக்குது. உண்மையிலே ஒரு சிறுபான்மையின மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். அதுதான் நம்ம சந்தோஷப்படணும். அடுத்து ஊபி போவோம். ஊபியில் அந்த அகோரி சாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, அதில் ஒரு ஆள் நல்ல சரியான கஞ்சாவை நல்லா ஏற்றிட்டாப்புல இருக்குது, ஒரு அளவுக்கு மீறி ஏற்றிட்டாப்புல. அப்போது ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் முறுக்கு தெரிக்கும்ல, அதை சரி பண்ணுறதுக்காக பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு ஆயுதத்தோடு வந்துட்டு பட்டார்னு அடித்து அங்கே உள்ள பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க, வெறிச்சோடி போய். இது வந்து அனுமதிக்கப்படுது ஊபி அரசால். இதே ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவனோ செஞ்சிட்டாக்க என்ன ஆயிருக்கும்? ஒரு மதத்திலேயே ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவர் எந்த அளவு கண்ணியமாக நடக்கணும், எந்த அளவு மக்கள்கிட்ட அன்பாக நடக்கணும், அப்படி இல்லாமல் அந்த மக்களை பயமுறுத்திக்கிட்டு கையில் சுத்திலையும் பெரிய சுத்தியில் ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்க போகிறது மாதிரி ஓடி வந்து ஒரு அன்பை விதைக்கிற இடத்துல போய் இப்படியா வந்து ஒரு வெறித்தனத்தை காமிக்கிறது. அதாவது இந்த சாமியார்களுக்கு ஒரு வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. என்னங்க அந்த பாருங்கள், அந்த மக்களை வந்து அந்த வீடியோ பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஆயுதத்தோடு வந்து சுற்றுனாக்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இங்கே பாருங்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இதுதான் சனாதன தர்மம். இதெல்லாம் ஈத்தெல்லாம் கேட்க முடியாது. ஏன் இப்படி செய்கிறாருன்னா நம்மளாம் கேட்கக்கூடாது. போலீஸ் வந்து இந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காது. இதுதான் இப்படி நீங்கள் பண்ணிங்கனாக்க இந்து மதம் வளருமா இல்லை தேயுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எதனால் இந்து மதம் வந்து இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்குது? அதுக்கு நான் காரணங்கள் என்ன? அதை வந்து இந்து மக்கள் நல்லா யோசிக்கணும், இந்து பண்டிதர்கள் வந்து யோசிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் களைஞ்செடுக்கணும். அப்போ தான் வந்து இந்து மதம் தலைச்சுவோங்க. அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து முஸ்லீம்கள் மேலேயோ கிறிஸ்துவர்கள் மேலேயோ கோவப்பட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது. நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் எல்லாமே சரியாகும். அடுத்து குஜராத் செய்தி ஒன்று பார்ப்போம். அங்கே வந்து லஞ்சம் தலை விரிச்சாடுது. எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லஞ்சம் தான். அதனால் கொதித்திருந்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த ஆஃபீஸரை முற்றுகையிட்டு பணத்தை எல்லாத்தையும் அள்ளி வீசுகிறாங்க. பணம் தானே உனக்கு முக்கியம், இந்தா கட்டுக்கட்டாக கொண்டு வந்திருக்கோம், எடுத்து நீ நல்லா இரு, நாங்கள் நாசமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அந்த பணத்தை அவங்க மூஞ்சிலே தூக்கி எறிகிறத பார்க்குறோம். உண்மையிலே இந்த மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களுங்கிறோம். ஆனாலும் எந்த அளவு ஒரு வேகம் வெறி வந்திருந்தால் இது மாதிரி நடந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு, பணத்தின் மேலே உள்ள ஆசை. அதனால் அந்த மக்கள் வந்து கொதிச்செறிஞ்சு போய் அந்த பண மூட்டைகளோடு கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்தா எடுத்துக்கோ, எடுத்து நல்லா சாப்பிடு, நாங்கள் கேடு கெட்டு போனால் என்ன, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து அந்த ஆஃபீஸர் மேலே எறிகிறாங்க பாருங்கள். அவன் பாருங்கள், நீ எது வேணாலும் பேசிக்க, எது வேணாலும் சொல்லிக்க, எனக்கு ஒன்றும்
உரைக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து மேல் அதிகாரிகளுடைய நான் வந்து கப்பம் கட்டுறேன், அவங்க வந்து என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன தான் பண்ணு, பணத்தை அள்ளி வீசு. எனக்கு மேலே உள்ளவன் என்கிட்ட கை நீட்டி வாங்குறப்போ நான் எதுக்கு பயப்படணும் உங்களுக்கு அப்படிங்கிறான். அதான் அந்த பாருங்கள், இவ்வளோ பணத்தை அள்ளி கொட்டுறாங்க, என்ன தப்பு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கூட அந்த ஆள் கேட்கல. அப்படியே அலட்சியமாக உட்காந்து பார்க்குறாப்புல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதாவது அண்ணாமலை வந்து நீ சாட்டையாலாம் அடிச்சுக்கிட்டார்ல, இப்போ இதுக்கு இந்த அளவு சாட்டையால் அடிச்சுக்கணும். அவர்களுடைய ஆட்சி குஜராத்தில் ஆரம்பத்துலேருந்து மோடியோட ஆட்சி தான். இப்போ எவ்வளோ கயிறு எடுத்து அடிச்சுக்குவாரப்போ